மேஸ்ட்ரோவா இருங்க, ஏறா இருங்க. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நாமம் போட்டு ஒருத்தர் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாமம் போட்ட ஒருத்தர் வந்து ஏதோ எடுத்து சொல்றாரு. உள்ள போயிடாதீங்க அப்படின்னு நெருக்கடில நின்னுட்டு இப்படி சொல்றாரு. உள்ள போயிடாதீங்க, பாத்துக்கோங்க, கேட்டு கிட்ட நில்லுங்க. இதுக்குள்ள போக வேணாம் சார், நீங்க இங்க இருந்தே பண்ணிக்கோங்க, உள்ள போயிடாதீங்க சார் ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க, இந்த வடிவேலு ஒரு படத்தை சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்றீங்க, கிரௌட் என்னை அண்ட விடாம பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பதறாங்க இளையராஜாவை பார்த்து. தப்பி தவறி இது கால் விரல் பட்டுருமோ, ஐயோ உள்ள போயிருவாங்களோ, இது ஒரு முன்னுதாரணம் ஆயிருமோன்னு பதறாங்க. ஏன் பதறீங்க? அதுதான் ஒண்ணு இல்லாத வேலையாச்சு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் கோவில் கருவறைக்குள்ள போறதுல அப்படி என்ன இருக்கு? நீங்க தான் மத்தபடி போயிட்டீங்களேன்னு கேக்குறீங்களே. ஏன் என்ன இருக்குன்னா, அதில் தான் அதிகாரம் இருக்கிறது, அதில் தான் எல்லாம் இருக்கிறது. அங்குதான் இவர்கள் சனாதனத்தின் உயிர் இருக்கிறது, நால்வர்ண கட்டமைப்பின் ஒழுங்கு இருக்கிறது. நால்வர்ண கட்டமைப்பின் ஒழுங்கு போயிடக்கூடாது. இங்க 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 அதுக்கப்புறம் அவர்னாஸ், இது போயிடக்கூடாது. இந்த நீ பணக்காரனாகு, ஆனா ஒருபோதும் நீ பார்ப்பனர் ஆயிட முடியாது. ஒரு உடையாரோ, வன்னியரோ, ஆதி திராவிடரோ பணக்காரர் ஆகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம், ஒருபோதும் பார்ப்பனருக்கு நிகராக விட முடியாது.